இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்துகிற மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ரெட்மி மொபைலிருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் செட்டிங்ஸ் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு பிராண்டடுக்கும் மாறுபடும். உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் மொபைல் நெட்வொர்க் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ளே போனீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெட்மி நோட் ப்ரோ மொபைல் செட்டிங்ஸில் சிம் கார்டு மேனேஜர், மொபைல் நெட்வொர்க் ஒரே செட்டிங்ஸாக இருக்குது. மற்ற மொபைல் பிராண்டட் செட்டிங்ஸில் குறிப்பாக இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு சாம்சங் மொபைல் செட்டிங்ஸில் சிம் கார்டு மேனேஜர் தனியாக இருக்கும், மொபைல் நெட்வொர்க்குன்னு தனியாக இருக்கும். அதனால் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுக்கோட்டை புகழ். உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடை ரைஸ் பண்ணணுமா? அப்போ இந்த டியூட்டோரியலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டோரியலில் போகலாமா? ஸோ ஃபஸ்ட் செட்டிங்ஸ் போயிடுவோம். செட்டிங்ஸ் வந்துட்டோம். ஸோ இதில் அதுக்கப்புறம் ஸ்பை பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் எங்கேன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே சிம் கார்டு செட்டிங்ஸ் போகிறோம். ஸ்பை பண்ணுறேன். ஓகே, சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் ஸ்பை பண்ணுறேன். நம்ம மொபைலில் 2 சிம் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஜியோ நெட்வொர்க்கை ஃபஸ்ட்டு சிம்மாக போட்டிருக்கேன். ஸோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். என்னோடய மொபைலில் பிஎஸ்என்எல் இருக்குது, ஜியோ இருக்குது. நான் ஜியோவை செலக்ட் பண்ணுறேன். ஜியோன்னு சொல்லுதுலையா, அதில் வச்சு டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஸ்பை பண்ணுங்கள். எங்கே ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு சொல்லுதோ அது வரையும் ஸ்பை பண்ணுங்கள். ஆக்சஸ் பாயிண்ட் நேம் சொல்லுது இல்லையா, அங்கே டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பை பண்ணுங்கள். ஸ்பை பண்ணுறேன்னா மறுபடியும் ஸ்பை பண்ணுங்கள். இன்டர்நெட் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுயா, அங்கே டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பை பண்ணிட்டோம். இன்டர்நெட் அடிஷ்னல் செட்டிங்ஸ் சொன்னிச்சு, அங்கே டபுள் டேப் பண்ணோம். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸ்பை பண்ணுங்கள். நேம் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவியா, இங்கே டபுள் டேப் பண்ணி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா, அதை எரேஸ் பண்ணிவிட்டு www.jio.com அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் வோடாஃபோன் ஏர்டெல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போது எக்ஸாம்பிளாக வோடாஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா www.vodafone.com அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால www.jio.com அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். ஸோ எழுதிட்டு கேன்சல் ஆர் ஓகே கேட்குது, நீங்கள் ஓகே கொடுத்துடணும். அடுத்து நான் ஸ்வைப் பண்ணுறேன். ஏபிஎன் நேம் ஆப்பன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை டபுள் டேப் பண்ணுங்கள். இங்கே என்னென்னா ஜியோ நெட் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஏர்டெல் வோடாஃபோன் யூஸ் பண்ணியிருந்தால் ஏர்டெல் நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால ஜியோ நெட் அப்படின்னு எழுதணும். ஸோ ஜியோ ஸ்மால் லெட்டர் எழுதிடுங்க. என் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை மட்டும் கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு இடி ஸ்மால் லெட்டர் எழுதிட்டு ஓகே கொடுத்துருங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பை பண்ணி பாருங்கள். கேன்சல் ஆர் ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஸ்பை பண்ணுறேன். ஃப்ராக்ஸி இருக்குது, அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். போர்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். யூசர் நேம் நாட் செட்டுன்னு இருக்குது. ஸோ இதை டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிவிட்டு www.google.com அப்படின்னு சொல்லி எழுதுறேங்க. ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் ஆர் ஓகே கேட்கும், நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் ஸ்பை பண்ணுறேன். பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சர்வர் நாட் செட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கேயும் டபுள் டேப் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணுங்கள், மறுபடியும் www.google.com அப்படின்னு சொல்லி எழுதுறேங்க. ஸோ மறுபடியும் நான் ஸ்பை பண்ணுறேன். MMNC அப்படின்னு சொல்லுது, அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இதையும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்பை பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, MCC 405 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். MNC 869 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த நம்பரை ஒன்று சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 865 868 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த நம்பரில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஸ்பை பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்பை பண்ணுங்கள். ஏபிஎன் டைப் டிஃபால்ட்னு இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்பை பண்ணிகிட்டே வாங்க. நான் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, பேரர் அன்ஸ்பெசிஃபை அப்படின்னு இருக்குது. ஸோ நான் டபுள் டேப் பண்ணுறேன்.
ஸ்வைப் பண்ணுறேன். எல்டிஇன்னு இருக்குது, பேரர் அப்படின்னு சொல்லி இல்லையா, அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணுறேன். எல்டிஇன்னு இருக்குது, அதை நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ அது உள்ளே ஸ்வைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்லி எல்டிஇ மட்டும் நீங்கள் டபுள் டேப் கொடுத்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு வாங்க. கேன்சல் கேட்குது, ஓகே கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓகே கொடுத்துருவோம். ஓகே, பேரர் அன்ஸ்பெசிஃபை எல்டின்னு சொல்லுது இல்லையா. ஓகே, நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோம் கீ இருக்கு இல்லையா, அந்த கீக்கு மேலே கை வைங்களேன். அந்த ஹோம் கீக்கு மேலே கை வச்சோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ டபுள் டேப் பண்ணுங்கள். செலக்டட்னு சொல்லுது, ஸ்வைப் பண்ணுங்கள். டெலீட், நம்ம செட் பண்ணுறதை டெலீட் பண்ணட்டுமான்னு கேட்குது. மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்கள். சேவ்னு இருக்குது. இங்கே டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் செட் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். நெட்டு ஓரளவு நல்ல ஸ்பீடாகவே இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவரின் சுய முன்னேற்றத்தை தடுக்கும் முதல் தடைக்கல் பயம். ஸோ பயத்தை தவிர்ப்போம், பல சாதனைகளை படைப்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற நான் புதுக்கோட்டை புகழ்வேந்தன். மேலே தெரிகிற வீடியோவை இதுவரையும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி முழுவதுமாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.